ஆதி அன்பு. எப்படி ஆதி அன்பு? அந்நியன் தான். ஏதோ ஒன்று அவர்களை தடுக்கிறது. ஏன் தாவீது அதனால தான் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை காணப்படுத்துங்க. காரணம், எவ்வளோ தூரம் பிரச்சனை வருகிறது. ஆனால் சவுலை பார்த்து அவர் தகப்பனே அபிஷேகம் பெற்றுக்கிறாரு, இழந்துட்டாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட உறவை உடைத்து கொள்ளுகிறதுக்கு அந்த மனுஷன் இடம் கொடுக்கல. அதனாலேயா என்னன்னு தெரில, எங்கே பார்த்தாலும் ஒரு உருவாயிடுச்சு அவருக்கு. எங்கே பார்த்தாலும் பொம்பளைங்க, எல்லா பொம்பளைங்களும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பத்தி அலை வீச ஆரம்பிச்சிருச்சு ராஜாவுக்கு. இது வரைக்கும் தாவீது எங்கேயாவது கோவப்பட்டாருன்னா சவுல் அந்த மரண செய்தி கொண்டு வந்தவங்ககிட்ட தான் கோவப்பட்டார், கோலியாத்து மேலே கோவப்பட்டார். மற்றது யார் மேலே பெருசாக கோவப்பட்டார மாதிரி தெரில. அம்னோவாம் யாருன்னே தெரியாது. அபிகாயில் கூட ஃப்ரெண்டு. அது அப்னோவாம் வருது, ஏற்றுக்கிறான் மனுஷன். சும்மா 2 நாள் தங்கிட்டு போகிறதுக்கு இல்லை, மனைவியாகவே ஏற்றுக்கிறான், மறுமணியாட்டியாகவே. பறந்த உள்ளன்னு எடுத்துக்கிறதா, வீக்குன்னு எடுத்துக்கிறதா, இல்லை அபிகாயிலுடைய அழகில் ஒரு அபிகாயில் கேட்குறதெல்லாம் அப்ரூவ் பண்ண எடுத்துக்கிறதா, படுக்கையை பங்கு போட்டுக்கிறாளுங்க. ஏற்கனவே வாசவாசன்னு இருக்குது வேறு வீட்டில், அரண்மனையில். அந்த மாதிரி தாவீது பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரமாக விளங்கினதுக்கான காரணம் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது வந்து பகைமை இல்லாத ஜீவின்னு சொல்ல வரேன். அது செஞ்சது மேட்டரெல்லாம் தப்பு தான். எல்லாருடைய நேசத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு ராஜ்யம் அந்த சிங்காசனன்றது நினைக்காதீங்க. சர்வசாதாரணமாகவே எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல உறவை வைத்துக் கொள்கிறான். கோபம் உங்களுக்கு எதிரி, எரிச்சல் அதுவும் எதிரி. நமக்குள்ளே எவ்வளோ சத்துருக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான். இப்போ இன்முகம் காட்டுக்கிறதெல்லாம் வந்து நமக்கு பிரியமான லைக் மைண்டடு. ஏதோ பெரிய விதத்தில் நஷ்டப்பட்டு நீங்கள் கோவப்பட்டீங்கன்னாக்கா நம்ம சிம்சன் மாதிரி வாழ்க்கை ஆகிடும். யார் இதுக்கு எல்லாம் ஜபத்துக்கு மிஞ்சி போகிற காரியங்க. ஏன் கர்த்தர் இது மாதிரி செய்தார்? முதல் கல்யாணம் உடைக்கப்பட்டவங்க எல்லாம் பாருங்கள், 2வது கல்யாணம் ஆனோன்னு வருத்தப்படுவாங்க. முதல் கல்யாணம் எவ்வளோ தேவையில்லைங்க, தெரியாமல் பண்ணிட்டோம். வாழ்க்கை அந்த அளவுக்கு இல்லை, தெரியாது. அது பாருங்கள். இப்போ அடுத்த வசனம், முதல் ஆதி அன்பு நம்ம ஓரளவுக்கு பேஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ மேலே கட்டிடம் மேலே போகிறோம். 5வது வசனம் பாருங்கள். ஆகையால் நீ என்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக்கி, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நீக்கி போடுவேன். நீங்கள் மனம் திரும்பினா உங்களுக்கு விளக்குத்தண்டை இருக்கும். மனம் திரும்பினா குணப்படுவீர்கள். தீர்க்க முடியாத நெய்கள்லாம் இயேசு கிறிஸ்து தீர்க்கிறார். சபைக்குள்ளே இது நடக்குதா? சத்தியத்தின் மூலம் விடுதலை பெறுகிறதுக்கான காரணம் எல்லாம் நீங்கள் மனம் திரும்பணும். திரும்பினேன் என்னையோ திரும்பினேன், அது செல்லாது. அது எல்கேஜி படிச்சிருப்பீங்க, அடுத்தடுத்து கிளாஸுக்கு அடுத்தடுத்து வகுப்புக்கு நீங்கள் பரீட்சை எழுதுறது இல்லையா? பரீட்சை மட்டும் எழுதுறது, அதுக்கப்புறம் ஃபீஸ் வாங்குறது இல்லையா? நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் பெற்றோர்கிட்ட. அப்போ கட்டணுன்னு சொன்னால் சும்மா விட்ருவாங்களா? இல்லை அப்போ எழுதி பாஸ் ஆனா சும்மா விட்ருமா நிறுவனம்? நம்முடைய வாழ்க்கை சரியாயிடுமா? அதே போல் தான் மனம் திரும்புதல் இருந்து கொண்டே இருக்கணும். மாமியாரை பார்த்தா சகிப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட சிருஷ்டி இது. நான் சகிப்புத்தன்மை வருவதற்கென்றே உருவாக்கப்பட்ட சிருஷ்டி இது. மனைவியை பார்த்தா அன்பு குருதுக்கென்றே படைக்கப்பட்ட பரிசுத்த வாட்டி இது, என் மனவாட்டி. அது அப்படி தான் எடுத்துக்கணும். ஆரோக்கியமான சிந்தையை எடுத்து சொல்கிறேன். எல்லாம் நல்லா தான் இருக்குது, டிவியில் கேட்குறதுக்கு, ஸ்க்ரீனில் கேட்குறது நல்லா தான் இருக்குது. நேரில் இருந்தாலும் பார்த்தனா மனைவியை கண்டடைகிறேன், நன்மையை கண்டடைகிறான்னா நிறைய பேருக்கு முகம் கோணிக்கும். அவங்க தான் தேடின்னு இருக்கேன். ஐயா என்ன வார்த்தை பேசுகிறீங்க நீங்கள்? இல்லை நெசம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கையின் பிரயாசம் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் அதனால் பெரிய படிப்பு படித்தவங்களுக்கா இவங்களுக்குன்னு ரெசெஷன் வந்துடும். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு இழுத்து மூடிடும். கஷ்டப்பட்டு இங்கேருந்து புறப்பட்டு போனால் அவன் ஆட்சி துரத்தாதுக்கு வர. இங்கே லோக்கலில் லாரிகிரி ஓட்டுறவெல்லாம் நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கான். அவ்வளோ படிப்பும் கிடையாது, அவ்வளோ சாமர்த்தியம் கிடையாது, அவ்வளோ திறமை கிடையாது நம்ம நினைப்போம். குடும்ப ஆசீர்வாதத்துக்குரிய சாட்சியாக விளங்குவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது அவங்க மோட்டோவாக மாறிடும். அவங்களுடைய குறிக்கோளெல்லாம் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு. ஏன் எல்லாம் படித்தும் அந்த மேதாவித்தனத்தில் மமதையின் ஆணவம் மேட்டிமை செருக்கு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து மனம் திரும்பினா தான் விளக்கு தண்டு. பொருளாதார பிரச்சனையா? தேவையில்லாத செலவு வருதா? மனம் திரும்பலை. சில பகுதியில் திரும்பினது சத்தியம். அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்குது. ஆன்லைனில் காத்துன்னு இருக்கிறதும் சரி, ஆஃப்லைனில் வந்து உட்காந்துருக்கிறதும் சரி. மனம் திரும்பாமலாம் நீங்கள் வரல, கர்த்தராத உங்களை தொடாமல் நீங்கள் வரல. ஆனால் இன்னும் மனம் திரும்பாத பகுதிகள் இருக்கிறது என்பது தான் எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்கிற காரியம். அது நேரம் உன் விளக்கு தண்டு கையின் பிரயாசத்தை அடிக்குது. நீங்கள் வேலைக்கு போங்க, வேலைக்கு போகாத இருங்க, நீங்கள் விசுவாசத்தில் இருங்க, நீங்கள் அது முழு நேர ஊழியத்தில் இருங்க, பகுதி நேரத்தில் ஊழியத்தில் இருங்க.
நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க, சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அது முக்கியம் இல்லை. உன்னை தேடிக்கொண்டு வாய்ப்புகள் வர கர்த்தர் கிருபை செய்வார். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தசம்பாகம் கொடுன்னுவாங்க. இருந்தால் தான் நம்மளால் கொடுக்க முடியும். பாவம் இருக்கிறப்ப கொடுக்கல. உனக்கு நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையை கசப்பு, அதாவது அது தீட்டு இல்லாமல் இருக்கணும்னா கசப்பை தகர்த்து விட்டு காணிக்கப்பட்டு வந்து காணிக்கை போட கடவன். இன்னைக்கு அடுத்த அள்ளி கொடுக்க நினைத்தாலும் கொடுக்கறதுக்கு கிள்ளி கொடுக்குற அளவுக்கு வந்துடுச்சு. இல்லைன்னா சுத்தமாக முடியாமல் போச்சு, படுத்துடுச்சு வருமானம். ஏன் சில பேர் கல்யாணம் பண்ணி மனைவியோட வாழ்கிறானா மாமியாரே நினச்சின்னு படுத்துட்டு இருப்பான், இல்லை மாமனார் வீட்டை நினச்சி படுத்துட்டு இருப்பான். சில அம்மாமார்களும் மனைவிமார்களும் அப்படி தான், சகோதரிகள் அப்படி தான். எது எடுத்தாலும் நல்லா பேசாமல் திடீர்னு மாமியார் எடுத்து ஃபோன் வந்தாக்கா அவங்க முகம் மாறும். திடீர்னு அவங்க மாறிடுவாங்க. எரிச்சல், கோபம் எல்லாம் வந்துடும். ஏன்னா அவங்க வந்து இவங்க குடும்பத்தை நாளாக்கிட்டு போகிறதுக்கு தான் வராங்க. எல்லாமே உண்மையாக இருக்கட்டும். அதை காட்டிலும் உங்களுக்கு கர்த்தருடைய கனிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உன் கொம்புகளை யாரும் அழிக்க முடியாது. உன் கொம்புகள் உயர்த்தப்படும். உன் விளக்கு தண்டை கர்த்தர் மட்டும்தான் உடைக்க முடியும். அதையும் நான் மனம் திரும்பி கர்த்தர் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறார். மனம் திரும்பினா நான் விளக்கு தண்டை ஆதரிப்பேன். அதனுடைய பொருள் அதான், நீ மனம் திரும்பாமல் போனால் உன் விளக்கு தண்டை அதனத்தில் நீக்கி போடுவேன். இப்போ விளக்கு தண்டை ஆதரிக்கிறதுக்கு இதில் நமக்கு ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மனம் திரும்ப இருக்க பட்சத்தில் ஏன் கையின் பிரயாசம் நமக்கு போகணும்? கையின் பிரயாசம் எதுக்கு நமக்கு பிரச்சனை வரணும்? எதுக்கு கசப்பு? இந்த ஆதி அன்பை விட்டாய் எந்த இடத்தில் விழுந்தாய் தெரியுமா? அழகிய ஒரு வீடு, அதாவது ஒரு அடிமையாக காணப்படுகிறது இந்த ஆகார் என்ற அந்த பெண்மணி எகிப்தில். அது ஏதோ தேசத்தினுடைய அதிபதி செய்த ஒரு தவறு இல்லை. இந்த பெண்மணி என்ன செய்யப்படுகிறாள்? ஒரு காணிக்கையாகவே ஆபிரகாமுக்கு கொடுத்து அனுப்பப்படுகிறார். பல காணிக்கைகளிலே இந்த ஆகார் என்ற எகிப்து வேலைக்காரி அடிமை பெண் வந்து விடுகிறார். நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான். எப்படியோ ஒரு பலியாய் நம்முடைய கர்த்தர் நம்ம எடுத்துக்கொள்கிறார். சுகந்த நற்கந்த பலியாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? வீட்டை திறந்து கொடுத்து தேவனுடைய வீட்டில் கர்த்தர் நம்ம கொண்டு வருகிறார். நம்ம கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆவிக்குரிய ஆகாரம் சொல்கிறேன். நல்ல சத்தியம், உபதேசம், நல்ல கிறிஸ்துக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாய் வருகிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இஸ்மேல் பிறக்கிறதுக்கு ஒத்த விதத்தில் உங்கள் மூலமாக ஜனங்க ரட்சிக்கப்படுகிறாங்க. உங்கள் மூலமாக பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிறாங்க, மனைவி ரட்சிக்கப்படுகிறான், கணவன் ரட்சிக்கப்படுகிறான். உங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த தேவ வாசனை வருகிறது. இப்போது ஆபிரகாமுடைய வீட்டில் இந்த பெண்மணி வருகிறா, கருத்தரிக்கிறா. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஆனால் இந்த பெண்மணிக்கு ஒரு காலகட்டத்திலே அந்த வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பமான வந்த உடனே ஆதி அன்பு போய்விடுகிறது. எந்த நிலையில் நான் இருந்தேன் என்பதை மறந்து விடுகிறார். இது அந்தம்மா பெற்று எடுக்கலை. மற்றவங்களோட குறையை நீங்கள் பார்த்து ஜீவியம் பண்ணுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்க்கை. எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஜெபம் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாயிடும். அப்புறம் நல்ல தலைமைத்துவம் கூட நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உடனுக்குடன் மன அற்புதத்தை எதிர்பார்க்கும். பிழைகளை உணரத்தக்கவன் யார்? அதை சொல்லி எடுத்து போதிக்கிறவன் யார்? அவனை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம்ம மன இடம் கொடுக்குறதா? இதை பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவள் திடீர்னு அற்பமாக எண்ண ஆரம்பிச்சிடுறாள். சபை இன்னைக்கு அப்படி அற்பமாக எண்ணுகிற பொழுது மிகப்பெரிய பட்டணத்தில் சபை இருக்கலாம், மிகப்பெரிய பட்டணத்தில் உங்கள் வீடு இருக்கலாம், மிகப்பெரிய இடத்துல நீங்கள் வேலை செய்யலாம், மிகப்பெரிய நாட்டில் செழிப்பான இடத்துல நீங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு வனாந்திரம் நிச்சயிக்கப்படுகிறது. இந்த அற்பமான குணத்தினாலே ஆதி அன்பு இல்லை. கர்த்தர் என்னை சந்தித்தார். அந்த கர்த்தர்னு சொல்லுகிற பொழுது அந்த பரிசுத்த பரஸ்பரம், அந்த அன்பு பாசம் எல்லாம் பொங்கி வழியணும். மேடையில் பாடுகிற பொழுது அந்த உற்சாகம் இருக்கிறோம், அந்த பாடலை கேட்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது கரங்களை உயர்த்துகிறோம். ஆனால் நம்ம 24 மணி நேரமும் அந்த தேவனுடைய அபிஷேகத்தில் ஜீவியம் ஊறி காணப்படணும், நிறைந்து காணப்படணும். யாரையும் நம்ம பொல்லாப்பாக நினைக்கவே கூடாது. நினைத்தாலே போச்சு. அற்பமாக எண்ணினதற்கே அந்த பெண்மணிக்கு வனாந்தரம். அந்த வனாந்தரத்துலேயும் அந்த மாதிரி சும்மா இல்லை. கர்த்தர் பார்க்கிறார், தரிசனமாகிறார், எல்லாம் செய்கிறார், திரும்பி வருகிறது. நாச்சார் கீழே அடங்கிருன்றா, மனம் வேதனைப்படுது, சரீரம் தான் வந்து அடங்கியிருக்கு. இது பிள்ளையும் பொலிட் பண்ணிச்சு அந்த அம்மா, இஸ்மவேலையும். அது பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோற்றத்தை பார்த்து ஒரு பரிகாசம், சில சூழ்நிலைகளை பார்த்து பரிகாசம். இது யார்? இது ஒரு வேலைக்காரி, ஒரு அடிமை பெண். நீங்களும் நானும் யார்? பாவியாகி இருந்த மனுஷர்கள். கர்த்தருடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டோம். தேவனுடைய ஆவினாலே நம்ம இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டோம்.
இன்று கர்த்தருடைய கிருபையினால் புது சிருஷ்டியாய் புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி உபதேசத்தினால் நம்ம புது சிருஷ்டியாய் காணப்படுகிறோம் இல்லையா?